வல்லமையோடு துதிக்க வேண்டும். உபவசித்து ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். துதிகளின் மத்தியில் அமர்ந்திருந்த இறைவாக்கினர் எசாயாவின் பாவக் கட்டுகள் உடைந்து போக, அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். அவருடைய பணிக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார். வானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் 84 வயது வரை கோவிலை விட்டு நீங்காமல் உபவசித்து ஜெபித்து வந்தார். குழந்தை இயேசுவை கோவிலுக்குள் கொண்டு சென்றபோது, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னா, அவரே அனுப்பப்பட்ட மெசியா என்பதை அறிந்து கொண்டார். ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருந்த யோசுவா, ஆண்டவரைப் பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவரைப் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள, அவரைப் பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள, அன்னாவைப் போலவும், யோசுவாவைப் போலவும், எசாயாவைப் போலவும் ஜெபத்திலே நிலைத்திருங்கள். அப்போது ஆண்டவரே தன்னைப் பற்றியவைகளையெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட்.